குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. வரக்கூடிய ஜூலை மாதம் 28ஆம் தேதியிலிருந்து செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த 45 நாட்கள் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள், நடக்காதுன்னு நினைச்ச விஷயம், இப்படி நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம், அது மாதிரியே நடக்க போகுது. ஸோ என்ன நடக்க காத்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதற்கான காரணத்தை பதிவோட கடைசியில் சொல்கிறேன். இந்த பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான வழியும் நான் சொல்லிடுறேன். முதல்ல, கணவன் மனைவி உறவில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வை இந்த காலகட்டம் உன்னால் பார்க்க முடியும். நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும், பிரிவினைகள் இருந்திருக்கும், டிவோர்ஸ் வரைக்கும் கூட போயிருப்பீங்க. அந்த பிரச்சனைகள்ல இருந்து உங்களை மீட்டெடுத்து எகைன் நீங்கள் 2 பேரும் கம்பைன் ஆகி இருக்கிறது அப்படிங்கிறது வந்து சான்ஸ்லெஸ்ஸாக இருந்திருக்கும். இதுக்கு முன்னாடி வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரிலாம் ஒன்று நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் இந்த 45 நாட்களில் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் சரியாக செய்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாத்தியமான விஷயமா மாறுறதுக்கு வாய்ப்புகள் 90% உண்டு. இப்போ பிரிந்த கணவன் மனைவியை சேர்த்து வைக்குது. கணவன் மனைவி மட்டும் கிடையாதுங்க, பிரிந்த காதலன் காதலியை சேர்த்து வைக்குது. காதலை அடுத்த கட்ட நகர்வான காதல் திருமணத்தில் போய் முடியறதுக்கு உண்டான வேலையும் இந்த 45 நாட்களில் செய்யுது. ஓகே, மூணாவதா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, குழந்தை பேர். குழந்தை இல்லாமல் நிறைய தவிச்சிட்டு இருந்தோம். ராசிக்குள்ளேயே குரு வந்துட்டாரு. குரு கடைசி போன வருஷம்லாம் ராசிக்குள்ளே தான் இருந்தார். அப்போவாது குழந்தை பேர் கிடைக்குமான்னு பார்த்தோம். ஜென்ம குருவில் குழந்தை கிடைக்கும் அப்படின்னா, ஜென்ம குரு குழந்தை கொடுத்ததோ இல்லையோ, மனவேதனைகளையும் அசிங்க அவமானங்களையும் கஷ்டங்களையும் பொருளாதார நெருக்கடிகளையும் வெளியில சொல்ல முடியாத அளவு, மனம் தாங்க முடியாத அளவு துக்கத்தையும் கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த குரு. இந்த எந்த ரிஷபராசியும் மறக்க முடியாது. அப்போ நம்ம எதிர்பார்த்தது குழந்தைய கொடுத்தது, இத்தனை விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்குது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. கணவன் மனைவி பிரிஞ்சது சேர்றதும், காதலன் காதலி சேர்றதும், சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஒரு ப்ராசஸ், குழந்தை தான் இல்லையா? இப்போ குழந்தை பேரு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி தெரியுது. இந்த 45 நாட்கள்ல, அதாவது ஜூலை 28 செப்டம்பர் 13 வரைக்கும் ரொம்ப நல்ல நாட்கள். குழந்தைக்காக முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா நல்ல நாட்கள். சரி சார், நாங்கள் தம்பதியாக தான் இருக்கிறோம், கணவன் மனைவிகள் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாக போயிட்டு இருக்கு, குழந்தைக்காக முயற்சி எடுத்துருக்கோம், ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தே தீருங்க, மருத்துவமனைக்கு செலவழிக்கணும்னு சொல்லுது சிம்பிளா. இப்போ செலவுகளை செய்யுங்க, அதுவே உங்களுக்கு முதல் தரமான பரிகாரம் அப்படின்னு சொல்லிடுவேன். டாக்டரை பார்த்து டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பிரச்சனை என்ன ஏதுங்கிற டயக்னஸ் மட்டும் பண்ணுங்க. மருந்து மாத்திரை கூட எடுக்கணுங்கிறது கிடையாது. தண்டமா நீங்கள் போனீங்கன்னாவே ஏதோ ஒரு காரணம் சொல்லிடுவாங்க, இதுதான் பிரச்சனை அதுதான் பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி அதுக்கு மருந்து மாத்திரையை விற்கத்தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற ஒரு பட்சத்தில் மெடிசன்ஸ் கூட எடுக்காமல் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக அதை டயக்னோஸ் பண்ணுங்க என்னென்ன அப்படிங்கிறத. ஃபுட்டில் கண்ட்ரோல் பண்ணுங்க போதும். ஓகே, மூணாவதாக ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, குழந்தை பேருக்கு குழந்தை கிடைக்குது, அது ஆண் வாரிசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் உங்களுடைய செல்வாக்க, உங்களுடைய ஆளுமையை, உங்களுடைய பழக்க வழக்கத்தை ரொம்ப சரியாக பயன்படுத்தி உங்களுக்கு இதுவரைக்கும் பிடித்தமான விஷயங்களை செய்ய முடியாமல் போயிருக்கும் இல்லையா? இதெல்லாம் நினைச்சேன் ஆனால் பண்ண முடியல அப்படின்னு உங்களுக்குன்னு ஆள் மனசில் இருக்கக்கூடிய ஆசைகள், அந்த திட்டம், அதை செயல்படுத்தி ஜெயிப்பதற்குண்டான ஒரு சூழ்நிலையும் இந்த 45 நாட்கள் உங்களுக்கு கொடுத்துருது. ஜெயிக்கவும் வச்சிருது, அது செயல்படுத்துறது மட்டும் கிடையாது. அப்போ இந்த டைமை சரியா பயன்படுத்தணும்னா நம்மளுடைய ஆசைகளை, அபிலாஷைகளை நம்மளுக்கு சாதகமா மாத்திக்க முடியும் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கு. உயர்கல்வி படிக்கணும், மேல்கல்வி படிக்கணும், அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும். நிறைய பேர் பிஹெச்டி முடிக்காமல் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இந்த 45 நாட்கள் கொஞ்சம் எஃபர்ட் அதிகமாக போட்டிங்கன்னா 2 வருஷமாக பண்ண முடியாத கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த 45 நாளில் உங்களால் பண்ண முடியும். ஆனால் நடக்காத விஷயம் ஒன்று நடக்க போகுதுங்க. அதை நம்ம
எந்த அளவுக்கு அதில் எஃபோர்ட் நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரிசல்ட்டை கொடுத்துருது. ஓகே, 8ஆம் இடம், சரி, அட்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்குது ரிஷபத்துக்கு. என்னன்னா, இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே லீகல் ப்ராசஸாக போகணும். எங்கேயாவது நம்ம கொஞ்சம் சட்டத்துக்கு புறம்பான விஷயங்களை செய்து ஒரு சக்ஸஸை பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அது மோஸ்ட் டேஞ்சரஸ் திங்காக மாறிடுது உங்களுக்கு வாழ்க்கையில். அப்போ 45 நாட்கள் நம்ம சரியாக பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இல்லீகலாக கட்டத்தில் என்னென்ன ஓட்டைகள் எல்லாம் இருக்கோ அதையெல்லாம் பயன்படுத்தி ஜெயிக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா உறுதியாக மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாக, முக்கியமாக பொருளாதார ரீதியான பாதிப்பை அடைந்தே தீர்வீர்கள் 45 நாளில். இது வரைக்கும் சேர்த்து வச்ச அத்தனை காசையும் இழக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை கூட வந்துடும். அப்போ லீகலாக என்ன பண்ண முடியுமோ, ப்ராப்பராக ப்ராக்டிக்கலாக என்ன முடியுமோ அதை மட்டும் பண்ணணும். பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறத 45 நாள் உணர்த்தின ரிஷபத்துக்கு. அதே நேரத்தில் கோர்ட்டு கேஸு, வழக்கு, வம்பு எல்லாம் உங்கள் மேலே போய் கேஸ் போட்டிருக்காங்க, உங்களை வந்து பிளேம் பண்ணியிருக்காங்க, திருட்டு பழி நம்ம மேலே விழுந்துருச்சு, செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், இந்த மாதிரியெல்லாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அத்தனை கம்ப்ளைண்ட்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வந்துடும். இதுலேருந்து இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியே வரவே முடியாது, லாக் ஆகிட்டோம், அவ்வளோதான், நம்மளோட லைஃபே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பீங்க இல்லையா? அதை அப்படியே மாற்றி உங்களை அப்படியே நல்ல லைஃப்குள்ளே உங்களை கொண்டு வந்துடும். பிரச்சனைகளுக்கு தீர்வு இது கொடுக்குது. பேராசப்பட்டா தீர்க்க முடியாத பிரச்சனையும் இது கொடுக்குது. அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, வேலை இல்லை, வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், வேலையில் நிறைய அழுத்தங்கள், சுயதொழில் பண்ணிட்டு இருக்கேன், அதில் பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை, லாபம் இல்லை, ஒருத்தர்கிட்ட நம்பி காசு கொடுத்து அந்த காசு வெளியில் போயிடுச்சு, வரமாட்டேது. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகளெல்லாம் நிறைய இருந்துட்டு இருக்கு இல்லையா உங்களுக்கு? பணத்தாலையும் மனதாலையும் ஏமாற்றம் அடைந்த ராசிகளில் முதன்மையான ராசி ரிஷபம்னு சொல்லியிருப்பேன் கடந்த காலகட்டங்களில். ஸோ அந்த ஏமாற்றங்களுக்கு தீனி போடும் விதமாக யாருக்கிட்டையும் எப்போ ஏமாந்த விஷயம் அதில் ஒரு ரெக்கவரி உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் சூதானமாக இருந்திருக்கணும், ஏமாந்துட்டோம், ஸோ இதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையை கொடுக்குது. அந்த ரெக்கவர் உங்களுக்கு கிடைக்குது. எப்போவோ யாருக்கிட்டேயோ கொடுத்த பணம் நம்மளுக்கு கைக்கு வந்து சேருதுங்க, அவ்வளோதான். நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லி மனவேதனைப்பட்ட எல்லா ரிஷபராசிக்காரங்களுக்கும் கொஞ்சம் அந்த மனவேதனையிலிருந்து ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை இது ஏற்படுத்திடுது. எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஃபைனலாக பாசிட்டிவாக நேர் வழியில் செல்லும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டாக வெற்றியை கொடுத்துருது. வெற்றி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாகுது 45 நாளில் நேர் வழியில் கடின முயற்சியோடு இருந்தால். இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, 28ஆம் தேதி, ஜூலை 28ஆம் தேதி செவ்வாய் கன்னிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. செவ்வாயினுடைய நேரடி பார்வை சனிக்கு இருக்குது, சனியினுடைய நேரடி பார்வை செவ்வாய்க்கு இருக்குது 13/9/2025 வரைக்கும். இப்போ இந்த செவ்வாய் சனி இணைவினால 5ஆம் இடம், 11ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்திற்கு இந்த சனி செவ்வாயினுடைய கிரகச்சேர்க்கையினுடைய பாதிப்புகள் வருது. அந்த பாதிப்பு இருந்தால் பாசிட்டிவாக மாறிடுது, பாதிப்பே இல்லை நல்லபடியாக போயிட்டு இருக்குதுன்னா அதில் கொஞ்சம் பாதிப்புகளையும் ஏற்படுத்துது. ரிஷபத்துக்கு மட்டும் இங்கே குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, அதிகப்படியான ஆசையால் பெரிய ஆபத்துகளை சந்திப்பீர்கள். பிராக்டிக்கலா இயல்பா தெய்வத்தை முழுமையாக நம்பினீங்கன்னா இந்த 45 நாளில் மிகப்பெரிய வெற்றியாளராக உங்களால மாற முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. மேலும் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கணும், இதில் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கணும்னா பைரவர் வழிபாடு செய்துட்டு வாங்க. எப்போ பண்ணணும்? வெள்ளிக்கிழமை நாள், இல்லைன்னா நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க. நன்றி நண்பர்களை, நன்றி. வாழ்க்கொளமுடன். திருச்சிற்றம்பலம்.